بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. சஹல மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த அரபு மொழி வகுப்பு தொடர் இன்றைய வகுப்பு தொடரானது 35வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, தரம் 10 மற்றும் தரம் 11 ஆகிய இரு வகுப்புகளுக்குமாக சேர்த்து இடம்பெறுகின்ற இந்த வகுப்பில் நாங்கள் அல் அரபியத்து லின்னாசியின் என்ற அந்த அரபு மொழி புத்தகத்துடைய 2ஆம் பாகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வகுப்பில் புதிதாக இணைந்து கொண்ட தரம் 10 மாணவர்கள் அவர்கள் ஏற்கனவே இடம்பெற்ற வகுப்புகளுடைய ரெக்கார்டிங்ஸ், அந்த ரெக்கார்டிங்ஸை யூடியூப் தளத்தில் நீங்கள் பார்த்து படித்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அல் அரபியத்து லின்னாசியின் என்ற இந்த பாட புத்தகத்தின் 2ஆம் பாகத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு படித்தோம். சென்ற வாரமும் இந்த பாடத்தை நாங்கள் சென்ற வாரம் படித்தோம். ஃபில் பைத்தி என்ற இந்த பாடத்தை நாங்கள் சென்ற வாரம் படித்தோம். அதே போன்று தொடர்ச்சியாக அடுத்ததாக வரக்கூடிய தத்ரீபாத் என்ற அந்த அழகையும் நாங்கள் சென்ற வாரம் பார்த்தோம். நாங்கள் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் 2 வாரங்களுக்கு முன்னர் நாங்கள் படித்த பாடத்தில் உள்ள பயிற்சிகளையும் சென்ற வாரம் நாங்கள் செய்து பார்த்தோம். அன்புள்ள மாணவர்களே, குறிப்பாக இவ்விடத்தில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். வாராந்தம் இலவசமாக இபிசி நிறுவனத்துக்கூடாக நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பில் இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்றாலும் சென்ற வாரம் மிக குறைவான எண்ணிக்கையுடைய மாணவர்கள் தான் வகுப்பில் கலந்து கொண்டார்கள். தொடர்ச்சியாக இடம்பெற்று வரக்கூடிய இந்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்கின்ற உங்களுடைய ஆர்வத்திற்கும் ஆசைக்கும் ஏற்ப, உங்களுடைய ஈடுபாடுக்கு ஏற்பத்தான் இந்த வகுப்பு தொடராக நடாத்தி செல்ல முடியும் என்பதையும் நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டுமல்லாது நாங்கள் யூடியூப் தளத்தில் இபிசி நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் நாங்கள் ஜூம் கிளாஸஸ் உடைய ரெக்கார்டிங்ஸை பதிவேற்றம் செய்து வருகின்றோம். அப்போது சில மாணவர்கள் இந்த யூடியூப்ல நாங்கள் ரெக்கார்டிங்ஸை பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த மனப்பதிவின் காரணமாக வகுப்புக்கு வருகை தருவதை ஏதோ சில காரணங்களால் தவிர்த்து கொள்கிறார்கள். அப்ப தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் வருகை தர முடியாதவர்களுக்காக வேண்டித்தான் நாங்கள் அவ்வாறு ரெக்கார்டிங்ஸை அவ்வப்போது சுட சுட, அதாவது வகுப்பு இடம்பெற்ற ஓரிரு நாட்களுக்குள் அந்த வீடியோஸை அப்லோட் செய்து வருகின்றோம். இருந்தாலும் அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி வகுப்புக்கு வருகை தருவதை தவிர்த்து கொள்வார்களாக இருந்தால் எங்களுக்கு அந்த வருகை போதாமல் இருந்தால் தொடர்ச்சியாக வகுப்புகளை கொண்டு செல்வது மிகவும் சிரமமாக இருக்கும் என்பதையும் மாணவர்களாகிய நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே தொடர்ந்து நீங்கள் வகுப்புகளுக்கு வருகை தர வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் தயவாக அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். சரி, அப்போ நாங்கள் சென்ற வாரம் ஃபில் பைத்தி என்ற இந்த பாடத்தை நாங்கள் படித்தோம். ரைட், பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கால இன்னும் ஒரு
ரெக்வஸ்ட் என்னென்றா, உங்களுக்கு இப்போ நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாசின் பாடப்புத்தகத்தில் 2ஆம் பாகத்தில் இருந்து தான் நாங்கள் படிச்சுட்டு போகிறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குமாக இருந்தால் அல்லது ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை எம்மிடம் கூறலாம். அப்ப எங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கேற்ற முறையில தயாராகி கொண்டு வரலாம். உங்களுக்கும் அதற்கேற்ற முறையில எதிர்பார்த்து தயாராகி கொண்டு வர முடியும். சரியா? ரைட். ஓகே. அப்ப நாங்க இதுல வரக்கூடிய பயிற்சிகளை இந்த பாடத்துல வரக்கூடிய பயிற்சிகளை நீங்க செஞ்சு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், அந்த பிடிஎஃப், அந்த புக் பிடிஎஃப் கூட நாங்க குரூப்ல ஷேர் பண்ணிக்கிறோம். எனவே கட்டாயமாக நீங்க அந்த பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வரணும். ரைட். அதே நேரம் புத்தகம் இல்லாதவர்கள் அந்த பிடிஎஃப்ல உள்ள பயிற்சிகளை பார்த்து ஒன்றை பிரிண்ட் பண்ணி என்ன செய்யலாம், பயிற்சிகளுக்கு விடைகள் எழுதி கொண்டு வரலாம். அல்லது புத்தகங்களை வாங்க முடியுமானவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கலாம். இஸ்லாமிக் புக் ஹவுஸ், இஸ்லாமிக் புக் சென்டர், இது போன்ற அரபு சார்ந்த நூல்களை விற்கக்கூடியவர்களிடம் நீங்க என்ன செய்யலாம், புத்தகங்களை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம். ரைட். ஓகே. அப்ப அந்த வகையில நாங்க சென்ற வாரம் ஃபில் பைத் என்ற இந்த பாடத்தை நாங்க பார்த்தோம். சரியா? அதுல வரக்கூடிய முக்கியமான சில பயிற்சிகளை நாங்க பார்த்துட்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு போவோம். ரைட். ஓகே. ரைட். இதுல இந்த இதை பாருங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். சில் பைனல் கலிமாத் ஹல் முலாத்த ஃபில் மஅனா, எதிர்கருத்து சொற்களுக்கு இடையே இணைக்குக. அப்ப இதுல சில சொற்கள் தரப்பட்டிருக்குதுன்னா என்ன சொற்கள்? ரைட். நான் இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகத்துல பிடிஎஃப் திருப்பணம் குரூப்ல போடுறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? இந்த புதுசாக ஜாயின் ஆகினாக்கள் மீக்கிறாங்க. எனவே நான் பிடிஎஃப் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல நான் இன்னும் ஒரு முறை போடுறேன். ரைட். ஹல்ஃப, அதே போல காதிமுன், இத்ஹப், ஹாதி, நஅம். நாங்க இது பார்க்கல. ரைட். இதுல பாருங்க, கருத்துக்களை சொல்லுங்க பார்க்க. உங்களுக்கு தெரியும் தானே ஹல்ஃப் என்ற கருத்து என்ன? ஹல்ஃப் என்றா பின்னால். பின்னால். காதிமுன் என்றா காதிமுன் வரக்கூடியவன். கதீம் என்றா வந்தான். காதிமுன் என்றா வரக்கூடியவன். இத்ஹப் என்றா செல், போ. ஒருத்தர நாங்க போங்கன்னு சொல்றது இத்ஹப். ஹாதி என்றா தாங்கண்டு. ஹாத்தி என்றா தாங்கண்டு கேட்டெடுக்கிறது ஹாத்தி. நாம் என்ற கருத்து ஆம். ரைட். இப்ப இந்த சொற்களுக்கு பொருத்தமான எதிர்கருத்து சொற்கள் தந்திக்கிறாங்க. அங்களை முசாஃபிர் என்ற கருத்து என்ன? முசாஃபிர் பிரயாணி, பயணிக்கு நாங்க முசாஃபிர் என்று சொல்ற. அப்ப இதுல வரக்கூடிய எந்த சொல்லுக்கு இதுல வரக்கூடிய எந்த சொல் எதிர்கருத்தாக இருக்குது? காதிமுன் முசாஃபிரன். காதிமுன் என்றா வரக்கூடியவன், முசாஃபிர் என்ற கருத்து பயணி. அடுத்து லா என்ற கருத்து என்ன? இல்லை. ஓகே. அப்ப என்ன சொல்லுக்கு எதிர்கருத்தாக வரும்? நஅம் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்தாக வரும். அப்ப நஅம் லா. சரியா? நஅம் லா. ஓகே. அடுத்தது அமாம, முன்னால். ஓகே. அப்ப இங்கல என்ன சொல்லிக்குது? ஹல்ஃப. எஸ். ஓகே. ஹல்ஃப, அமாம. சொல்லுங்க. ரைட். அடுத்த சொல் என்ன? 4வது தஆல. தஆல என்றா வா என்று அர்த்தம். அப்ப இத்ஹப் என்றா போ, என்ன? தஆல என்றா வா. ரைட். ஓகே. அடுத்தது ஹுத். ஹுத் என்றா கருத்து என்ன? எடு. ஓகே. ஹாத்தி என்றா தா, ஹுத் என்றா எடு. சரியா? ஹுத் என்றா எடுத்துக்கொள். ரைட். ஓகே. அப்ப இந்த அமைப்புல தான் இந்த கேள்விக்கான விட வரும். சரியா? ரைட். நான் இதுல இருக்கிற எல்லா பயிற்சிகளையும் பார்க்கலையா, முக்கியமான சில பயிற்சிகள் என்று கருதக்கூடியதை மட்டும்தான் பார்த்துட்டு போறேன். சரி. ஓகே. அடுத்த பாருங்க, நாங்க இந்த பிரயோகத்தை படிச்சோம். நாங்க பாடத்துல பார்த்தோம் என்னன்னா, தஸ்குனு ஆயிலத்து அஹ்மத ஃபீ பைத்தில் கபீரின். ரைட். அதாவது
அஹ்மதுடைய குடும்பம் பெரியதொரு வீட்டில் வசிக்கின்றது. அஹ்மதுடைய குடும்பம், ஆயிலத்து அஹ்மத், அஹ்மதின் குடும்பம் பெரியதொரு வீட்டில் வசிக்கின்றது. ரைட். அப்ப சதீக் என்ற சொல் என்ன கருத்துல வர? சதீக் என்ற கருத்து என்ன? சதீக் என்ற நண்பன். சரியா? சதீக் என்ற நண்பன். ஓகே. அப்ப சதீக் என்ற சொல்ல போட்டு சொல்ற நேரம் யஸ்குனு சதீக் அஹ்மத ஃபி பைத்தின் கபீர். அஹ்மதின் நண்பன் பெரியதொரு வீட்டில் வசிக்கின்றான் என்று வரும். ஏன்னா ஆயிலாண்ட குடும்பம் தானே, அப்ப வசிக்கின்றது என்று சொல்லலாம். சதீகன்னா நண்பன். எனவே யஸ்குனு சதீகு அஹ்மத் ஃபி பைத்தின் கபீர். சரியா? அஹ்மதின் நண்பன் பெரியதொரு வீட்டில் வசிக்கின்றான். இப்ப சகீர், சகீரண்டா கருத்து என்ன? பிரகட்ல இருக்குது சகீர் அண்டு. சகீரண்டா சிறிய. வெரி குட். அப்ப யஸ்குனு சதீகு அஹ்மத ஃபி பைத்தின் சகீரின். அப்ப கருத்து சரிந்தானே. இப்ப கருத்து சொல்லுங்க பாக்க. கருத்து சொல்லுங்க. யஸ்குனு சதீகு அஹ்மத் ஃபி பைத்தின் சகீரின். அந்த கருத்து என்ன? அஹ்மதுடைய நண்பன் சிறிய ஒரு வீட்டிலே அஹ்மதின் நண்பன் சிறியதொரு வீட்டிலே வசிக்கின்றான். சரியா? அப்பீல சில சொற்கள் தரப்பட்டிருக்குது. ஜத்தண்டா, ஜத்தண்டா கருத்து என்ன? ஜத்துன், ஜத்தி, ஜத்தத்துன், ஜத்துன் என்ன கருத்து? பாட்டன், பாட்டன். ஜத்தத்துனண்டா பாட்டி, ஜத்துனண்டா பாட்டன். ஜமீலண்டா அழகானது. அழகானது. ஜத்தத்துனண்டா பாட்டி. பாட்டி. ஜதீதுனண்டா புதிய. புதிய. உஹ்துனண்டா சகோதரி. சகோதரி, சகோதரி. ஏன்னா உஹ்துன் சகோதரி. கபீருனண்டா பெரிய. ஆயிலாண்டா குடும்பம். வெரி குட். அப்ப நாங்க சொற்களை அதுக்கேற்ற முறையில பயன்படுத்தினா சரி. இப்ப உதாரணமாக ஜத்துனண்டா பாட்டன். அந்த அடிப்படையில யஸ்குனு எப்படி வரும்? ஜத்து என்ன? அஹ்மத் ஃபி பைத்தின் சகீரின். அப்ப அஹ்மதுடைய பாட்டனார் சிறியதொரு வீட்டில் வசிக்கின்றார் என்று வரும். அப்ப இங்கெல்ல ஜமீல் என்ற சொல் வந்திருக்குது. அப்ப ஜமீல் என்பது இங்கதான் மாறும். ஏன்னா ஜத் என்பது தொடர்ச்சியாக வரும். அதே போல ஜமீல் என்பது கடைசி சொற்களுக்கு கடைசி சொல்ல வரும். எப்படி வரும்? யஸ்குனு ஜத்து அஹ்மத ஃபி பைத்தின் ஜமீல். வெரி குட். யஸ்குனு ஜத்து அஹ்மத ஃபி பைத்தின் ஜமீலின். வெரி குட். அஹ்மதுடைய பாட்டன் அழகானதொரு வீட்டில் வசிக்கின்றார். ஓகே. ஜத்தத்துனண்டா கருத்து என்ன? பாட்டி. பாட்டி. அப்ப இங்க எப்படி வரும்? முதலாவது வெரி குட். தஸ்குன் வந்து வரணும். தஸ்குன் வந்து வரணும்? அது பெண் சுத்தியம். ரைட். ஜத்தத்துன் என்பது பெண்பால், பெண்பால் சொல். எனவே தஸ்குன் என்று தான் வர. யஸ்குனு என்பது ஆண்பால வர, தஸ்குனு என்பது பெண்பால வர. அப்ப தஸ்குனு ஜத்தத்து அஹ்மத் تسكن جدة أحمد في بيت صغير. ஜமீல் என்னன்னா في بيت جميل. ஓகே. அஹ்மதுடைய பாட்டி அழகானதொரு வீட்டில் வசிக்கின்றார். ரைட். அடுத்து ஜதீத். சொல்லுங்க. تسكن جدة أحمد في بيت جديد. தஸ்குனு ஜத்தத்து அஹ்மத ஃபி பைத்தின் ஜதீதின். அஹ்மதுடைய பாட்டி அழகா புதியதொரு, ஜதீதனா புதியதொரு வீட்டில் வசிக்கின்றார் என்று வரும். ரைட். உஹ்தன்னு சொல். تسكن أخت أحمد في بيت جديد. ரைட். ஓகே. தஸ்குனு உஹ்து அஹ்மத ஃபி பைத்தின் ஜதீதின். அஹ்மதுடைய சகோதரி புதியதொரு வீட்டில் வசிக்கின்றார். ரைட். கபீர். تسكن أخت أحمد في بيت كبير. ஃபி பைத்தின் கபீர். சரியா? அஹ்மதுடைய சகோதரி பெரியதொரு வீட்டில் வசிக்கின்றாள். ஆயிலா. تسكن عائلة أحمد في بيت كبير. ஃபி பைத்தின் கபீர். வெரி குட். இப்ப உங்களுக்கு இதை இப்ப லேசா மாற்றி கொண்டு போயிடும். சரியா? இப்ப நான் உதாரணமாக இப்படி கேட்கிறேனே, ஃபாத்திமா. இப்ப நான் இப்ப திடீரென ஒரு வாக்கியம் ஒன்று தாரேன். என்ன? ஃபாத்திமா சிறியதொரு வீட்டில் வசிக்கின்றாள் என்று தந்தால் உங்களுக்கு எழுதலுமா? மொழிபெயர்க்க இயலுமா? ஃபாத்திமா சிறியதொரு வீட்டில் வசிக்கின்றாள் என்று வந்தா تسكن فاطمة في بيت صغير. தஸ்குன் ஃபாத்திமத்து ஃபி பைத்தின் சகீரின். புரியுதா?
இப்ப நான் அழகான ஒரு வீட்டில் வசிக்கின்றேன் என்று வந்தால் أسكن في بيت جميل அஸ்குனு ஃபி பைத்தின் ஜமீலின், என்னுடைய தந்தை சிறியதொரு வீட்டில் வசிக்கின்றார். என்னுடைய தந்தை சிறியதொரு வீட்டில் வசிக்கின்றார். சொல்லுங்க பார்க்க. يسكن أبي في بيت صغير யஸ்குனு அபி ஃபி பைத்தின் ஸகீரின். صغير விளங்கினா? ஓகே, அந்த அமைப்பில் எழுதி கொண்டா சரி. அப்ப உங்களுக்கு இந்த பயிற்சியின் நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த அமைப்பில எங்களுக்கு வாக்கியம் எழுதலுமாக இருக்கணும். விளங்கினா? பொருத்தமான முறையில வாக்கியம் எழுதலுமாக இருக்கணும். சரி, அதோட நான் சென்ற வாரம் கட்டாயம் நீங்க பார்த்து கொண்டு வாங்க என்று சொன்னது ரைட். ஓகே, இது சரி. அதே போல இதை நாங்க பார்த்தோம் வேணா, ரைட், நாங்க சென்ற வாரம் பார்த்தோம். ரைட், இப்ப இதுல வந்து நான் இதை சொல்லுங்களேன். இதுல ஆண்பால் பெண்பால் வித்தியாசமும் இருக்குது. இப்ப உதாரணமாக யதனாவலுல் கஹ்வா, கோபி, கஹ்வாண்டா கோபி, கோபியை பெற்றுக்கொள்கிறார் அல்லது கோபியை குடிக்கிறார். தனாவல் என்ற சொல்லுக்கு நாங்க சொன்னோம், இடத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்தை கொடுக்கலாம். தனாவல் என்ன நேரடி கருத்து பெற்றுக்கொண்டான். ஆனா தனாவல் என்றா இப்ப தனாவல் துல் கஹ்வா, நான் கோப்பியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மேலும், நான் கோப்பி குடித்தேன் என்று சொல்ல மேலும். வெரி குட். ஓகே, சரியா? அதே போல இப்ப தனாவல் து அல் கதா, நான் பகலுணவை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மேலும், நான் பகலுணவை சாப்பிட்டேன் என்று சொன்னா மேலும். தனாவல் துல் கிதாப் அப்படி என்ன கருத்து என்ன? நான் புத்தகத்தை பெற்றுக்கொண்டேன். விளங்கினா அவளுக்கு? ரைட். அப்ப தனாவல் என்ற சொல்லுக்கு அது பொருத்தமான இடத்துல நாங்க பொருத்தமான முறையில கருத்தை பயன்படுத்தினா சரி. அப்ப மணில் லதி யதனாவலுல் கஹ்வா, கோப்பியை குடிக்கின்றவர் யார் அல்லது பெற்றுக்கொள்கின்றவர் யார்? அப்ப இது ஆண்பால வந்திக்குது. அதே போல அல்லதிட பெண்பால நின்றா அல்லத்தி. அப்ப போட்டோல நாங்க போட்டோ பார்த்துதானே, போட்டோ பார்த்தோமா? இதுல போட்டோவை பார்த்தா படிச்ச இல்ல. எஸ், பாருங்க, இது ஒரு போட்டோ வந்திருக்குது இல்லையா? இந்த போட்டோல இப்ப இந்த இரண்டு நண்பர்களும் கலந்துரையாடி கொண்டிருக்கிறாங்க. சரியா? அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹிவார் ஒன்று நடக்குது, உரையாடல் ஒன்று நடக்குது. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொருத்தரா காட்டி காட்டி தான் கேட்கிறாரு, என்ன செய்யற, இவர் யாரு, இவர் என்ன செய்யற, ரைட், அப்படி கேட்கிற. அப்ப நீங்க பாருங்க, ஒரு ஆணை பார்த்து கேட்கல அல்லது என்ன சொல்ல பயன்படுத்துற, பெண்ணை பார்த்து கேட்கல அல்லத்தி என்ன சொல்ல பயன்படுத்துற. பாருங்க, வமனில்லதி யதனாவலுல் கஹ்வா, இந்த இவர் கோபி குடிச்சு கொண்டு இருக்கிறாரு. இந்த ஆள் இந்த ஜத் தானே. அப்ப இந்த பாட்டனார் என்ன செய்யறாருன்னா கோபி குடிச்சு கொண்டு கேட்கல, அது அவர் ஜத்தன்னது தெரியா கேட்கல, மணில்லதி யதனாவலுல் கஹ்வா, கோப்பியை குடிக்கின்றவர் யார்? அப்ப ஆணை பார்த்து கேட்கல அல்லது என்ன சொல்ல பயன்படுத்துற. மணில்லதி துசாஹிது டெலிவிசியோன், டிவி பார்க்கின்றவர் யார்? அப்ப பெண்ணாக இருக்கல அல்லத்தி என்ன சொல்ல, பெண்ணை பார்த்து கேட்கல அல்லது அல்ல அல்லத்தி என்ன சொல்ல பயன்படுத்துற. அப்போ கஹ்வாண்டா கோஃபியா? கோபி, கோபி, கஹ்வாண்டா கோபி, கொஃபி. சரியா? ஷா என்றா தேநீர், கஹ்வாண்டா கோபி, கொஃபி. ரைட். அப்படின்னா நீங்க பாருங்க, இப்ப எல்லா வாக்கியத்தையும் நீங்க தான் மாத்தணும். இப்ப யக்துபல் வாஜிபன் இருக்குது, ரெண்டு வடிவத்திலையும் மாத்தி மாத்தி சொல்றது. இப்ப யக்துபல் வாஜிபான கருத்து என்ன? வீட்டு வேலை செய்யறது, விளங்கல்ல? பயிற்சி வீட்டு வேலைகளை எழுதுகிறார், வீட்டு வேலைகளை எழுதுகிறார். சரியா? ரைட். அப்ப நாங்க எப்படி இப்ப கேள்வியா கேட்கல, எப்படி கேட்கிற ஆண்பால கேட்கல, மணில்லதி யக்துபுல் வாஜிப், மணில்லதி யக்துபுல் வாஜிப், மணில்லதி யக்துபுல் வாஜிப். விளங்கினா? ரைட். மணில்லதி யக்துபுல் வாஜிப், வீட்டு வேலைகளை எழுதுகின்றவன் யாரு? பெண்பால கேட்டா மணில்லதி தக்துபுல் வாஜிப், மணில்லதி தக்துபு, யக்துபு என்பது மணில்லதி பெண்பால், தக்துபுல் தக்துபுல் வாஜிப், யக்துபு என்பது பெண்பால்ல தக்துபு என்று வரும். ரைட். இப்ப நாங்க சருஃப் நான் படிப்பிக்கல, ஆனா நீங்க படிச்சிருப்பீங்கன்னா யஃப்அலு யஃப்அலான் யஃப்அலூன படிச்சிக்கிறா. தஃப்அலு தஃப்அலான் யஃப்அல்ன, தஃப்அலு தஃப்அலான் தஃப்அலூன, தஃப்அலீன தஃப்அலான் தஃப்அல்ன, நஃப்அலு. வெரி குட். ஓகே, அப்ப நீங்க அந்த சருஃப் படிச்சிக்கிறீங்க. நான் என்ன படிப்பிக்கல, நான் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு நான் படிப்பிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா?
ரைட் அப்ப யக்துபுல் வாஜிப் அப்ப ஆண்பால வரக்கொள்ள மனில்லதி யக்துபுல் வாஜிப் பெண்பால வரக்கொள்ள மனில்லதி தக்துபுல் வாஜிப் யக்ரவுல் கிதாப் புத்தகத்தை என்ன செய்கின்றார் வாசிக்கிறார் வாசிக்கிறார் வாசிக்கிறார். சொல்லுங்க மனில்லதி யக்ரஉல் கிதாப வெரி குட் மனில்லதி من التي தக்ரஉல் تقرأ கிதாப الكتاب மனில்லதி தக்ரவுல் கிதாப அடுத்தது வெரி குட் அடுத்தது يغسل التي السيارة يغسل السيارة أنت كذا من الذي يغسل السيارة السيارة. من التي تغسل السيارة السيارة வெரி குட் ஓகே யக்சிலு சையாரா கசல என்றா கழுவினான் கசல யக்சிலு கழுவுகிறார் கழுவுகிறான் அப்ப காரை கழுவுகிறான் அப்ப மனில்லதி யக்சிலு சையாரா காரை கழுவுகின்றவன் யாரு பெண்பால மனில்லதி தகுசிலு அஸ்ஸையாரா காரை கழுவுகின்றவள் யாரு அடுத்த யுனவ்லிஃபுல் ஹதீகா என்ன கருத்து யுனவ்லிஃபுல் ஹதீகா வீட்டை சுத்தம் செய்கிறார் ஓகே சாரி ஹதீகால தோட்டம் எஸ் ஓகே பைத்தனத்தன வீடு ஹதீகால தோட்டம் சொல்லுங்க பாக்க من الذي ينظف الحديقة من التي تنظف الحديقة வெரி குட் ஓகே அப்ப மனில்லதி யுனவ்லிஃபுல் ஹதீகா மனில்லதி துனவ்லிஃபுல் ஹதீகா ரைட் அடுத்தது تشاهد التلفزيون تي பார்க்கிறது التي تشاهد التلفزيون من التي تشاهد التلفزيون டெலிவிஷன் ஓகே யல்அபுல் குரா பந்து من الذي விளையாடுகிறார் يلعب من الكرة الذي يلعب التي يلعب الكرة تلعب குரத்தை ரைட் அடுத்து ஏற்கனவே நாங்க பார்த்தோம் சரியா ரைட் அப்ப உங்களுக்கும் இப்ப என்ன செய்கிறார் என்பதை பொறுத்து கேள்வி கேட்கணுமாக இருக்கணும் சரியா இப்ப உதாரணமாக மனில்லதி யத்ஹபு இலல் மஸ்ஜித் பள்ளிக்கு செல்கின்றவர் யாரு சரிங்களா மனில்லதி யத்குலு ஸஃப வகுப்பறைக்கும் நுழைந்தவர் யாரு நுழைகிறவர் யாரு அல்லது மனில்லதி தஹல ஸஃப அந்த இறந்த காலத்துல சேர்க்கிறதாக இருந்தால் மனில்லதி தஹல ஸஃப பெண்பால வரதாக இருந்தால் மனில்லதி தஹல அஸ்ஸஃப என்று வரும் من الذي يدرس الدرس மனில்லதி யதுருசு தருச பாடத்தை படிக்கின்றவர் யாரு மனில்லதி ததுருசு தருச பாடத்தை படிக்கின்றவள் யாரு இந்த அமைப்பில அல்லது அல்லத்தி என்ற அந்த ரெண்டு சொற்களையும் يتعلم الدرس மனில்லதி யதஅல்லமு மனில்லதி யதஅல்லமு அத்தருச அல்லது மனில்லதி யுஅல்லிமு தருச அல்லம் என்ற கற்பித்தான் அப்ப மனில்லதி யுஅல்லிமு அத்தருச பாடத்தை கற்பிக்கின்றவர் யாரு அப்படி கேட்கலாம் என்ன ரைட் அப்ப உங்களுக்கு அந்த அல்லது அல்லத்தி என்பது ஒருமையில நாங்க பயன்படுத்துற சொற்கள் இதுக்கு இருமை இருக்குது பன்மை இருக்குது வழங்கினா அல்லதிட இருமை தெரியுமா அல்லதிட இருமை அல்லதி அல்லதானி அல்லதீன الذين அல்லதி اللتان அல்லதானி அல்லாயி சரியா ரைட் ஓகே அந்த அளவு நீங்க எக்ஸாமுக்கு அவசியம் இல்லை நீங்க இப்ப அல்லது அல்லத்தி என்றா என்னன்னு தெரிஞ்சு கொண்டீங்க சரி அது போதும் ரைட் ஓகே சரி அதே போல இந்த பயிற்சியும் பாருங்க ரைட் இது ஹிவார் ரைட் இது மன்ஹாதா இப்ப நாங்க மன்ஹாதா என்ற சொல்ல வாலிதன்னு சொல்ல வச்சுதான் மன்ஹாதான்னு சொல்றது இவர் யாரு மன்ஹாதா இப்ப ஹாதா வாலிதி இது என்னுடைய வாப்பா என்ற தந்தை சரியா மாதா யஃஅலு அவர் என்ன செய்கிறார் ஹுவ யுனவ்விஃபு அல் மக்தபா அவர் வாசிக சாலையை சுத்தப்படுத்துகிறார் ரைட் அப்ப இதுல வாலித் என்பது ஆண்பால் சொல் என்றதால தான் ஹாதா என்ற சொல்ல பயன்படுத்துற ரைட் அதே போல ஆண்பால் என்பதால தான் நாங்க யஃஅலு என்ற சொல்ல பயன்படுத்துற அப்ப நீங்க பெண்பாலாக இருந்தால் எப்படி மாத்துறன்றது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இப்ப வாலிதா தாய் அல் மத்பஹண்டா கருத்து என்ன அல் மத்பஹண்டா சமையலறை அப்ப நீங்க இங்க கேள்வி எப்படி கேட்கிற மன் ஹாதாண்டா இல்லாட்டி மன் ஹாதிஹி இவர் யாரு அப்ப என்ன விட வரும் ஹாதிஹி வாலிததி அப்ப பெண்பால வரக்கொள்ள ஹாதிஹி என்ன சொல்ல பயன்படுத்துற ஹாதிஹி வாலிததி இது என்னுடைய தாய் மாதா அவள் என்ன செய்கிறாள் மாதா தஃஅல் பெண்பால கேட்கிற அப்ப இங்க எப்படி மாறும் هي تنظف المطبخ هي تنظف المطبخ هو என்றா அவன் ஆண்பால அவர் சரி எங்களுக்கு இப்ப மரியாதை பிரயோகம் பண்ணி வரக்கொள்ள நாங்க
அவர் என்ற சொல்ல பயன்படுத்துற. ஆனா இப்ப ஆண்பால்ல வந்து அரபு மொழியில ஹுவ என்ற சொல்லத்தான் பயன்படுத்துற. பெண்பால்ல ஹிய, ஹுவக்கு பாரமாக ஹிய. அப்ப ஹிய துனல்லிஃபு, யுனல்லிஃபு என்பது சுத்தப்படுத்துகிறார் ஆண்பால்ல. அப்ப ஹிய துனல்லிஃபு அல் மத்பஹ, அவர் சமையலறையை சுத்தப்படுத்துகிறார். ரைட். ரெண்டாவது அஹ் அல் மாயிதா. ரைட், கேளுங்க பார்க்க. மன் من هذا மன் هذا ஹாதா أخي ஹாதா அஹி هذا يفعل هو ما ينظف المائدة ரைட். ماذا يفعل هو ينظف المائدة. هو ينظف المائدة. ரைட். أخت الطاولة. من هذه من هذه هذه ماذا هذه تفعل هي تنظف الطاولة طاولة. சரியா? இப்ப என்ன விஷயம்டா, இந்த பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வந்து நீங்க எழுதி கொண்டு வந்திருந்தா நீங்க குயிக்காக விட சொல்லலாம். சரியா? அப்ப நீங்க எழுதி கொண்டு வராமல் இருந்தா தான் உங்களுக்கு கஷ்டம், திடீரென்று விட வராது. அதனாலதான் கட்டாயமாக பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்கன்னு சொல்றேன். அப்பதான் நீங்க எழுதினத்த ரெட் பெண்ணோட கையில வச்சுட்டு நீங்க திருத்துங்க, பிரச்சனை இல்லை. உங்களோட புத்தகமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க திருத்தலாம். இல்லையா? திருத்தினா சரியா? திருத்துற சந்தர்ப்பத்துல தான் உங்களோட கவன ஈனப்பிழைகள் எல்லாத்தையும் நீங்க சரியாக அறிந்து கொள்ளலாம். சில நேரம் உங்களுக்கு தெரியும் விட, ஆனா அவசரமாக எழுத போயிட்டு பிழை வாரத்துக்கான சந்தர்ப்பம் வாரும். அதால கட்டாயமாக பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்க. ரைட். அப்ப உங்களுக்கு இப்ப அல் மாயிதான கருத்து சாப்பாட்டு மேசையா? மேசைதான், ஆனா சாப்பாட்டு மேசைக்கு தான் நாங்க அல் மாயிதான்னு சொல்றது. அப்பாவிலா என்பது விளங்கலாம். தாவிலான அந்த டீப்போ மாதிரி இருக்கிற சின்ன மேசை, அதுதான் தாவிலான்னு சொல்ல பயன்படுத்துற. சரியா? கிளாஸ் ரூம்கள்ல அல்லது ஆபீஸுகள்ல பயன்படுத்துற மேசை, நாங்க எழுதுறதுக்கு பயன்படுத்துற மேசைக்கு நாங்க என்ன சொல்றோம்? மாய்தாண்டா, தாவிலாண்டா, என்ன சொல்ற? அல் மக்தப். மக்தபுன். வெரி குட். ஓகே, மக்தப். கத்தப விளங்கினா? இப்ப கத்தப என்றா எழுதினான், காத்திபன்னா எழுதக்கூடியவன். குத்தாபுல் வஹின்னு நீங்க படிச்சிருக்கீங்க. விளங்கினா? அதாவது கத்தபன்னா எழுதினான், காத்திபன்னா எழுதுகின்றவன். காத்திப், காத்திப் பன்மை சொல் தான் குத்தாப். குத்தாபுல் வஹி கேள்விப்பட்டிருக்கிறார் அந்த சொல், குத்தாபுல் வஹி. வஹி எழுதுபவர். வஹி எழுதுபவர்கள். அதாவது வஹி எழுதுவதற்காக ரசூலுல்லாஹ்வால நியமிக்கப்பட்டவங்களை தான் நாங்க குத்தாபுல் வஹி, வஹியை எழுதியோர். சரியா? அப்ப மக்தப் என்பது எழுதக்கூடிய இடம். அப்ப நாங்க ஆபீஸுகள்ல அல்லது கிளாஸ் ரூம்கள்ல உள்ள டேபிளுக்கு நாங்க சொல்றது என்ன? மக்தப்னு சொல்றேன். சாப்பாட்டு மேசைக்கு மாயிதான்னு சொல்றேன். அந்த டீப்போ மாதிரி இருக்கின்ற வாசல்கள்ல வச்சிருக்கின்ற அந்த சின்ன மேசைக்கு தாவிலான்னு சொல்ல பயன்படுத்துறேன். அப்ப ஒத்த கருத்தாக இருக்கலாம். அதான் நான் கிளாஸ்ல ஆரம்ப வகுப்புகளை சொல்லிக்கிறேன்டா, ஒத்த கருத்து மாதிரி இருக்கும், ஒத்த கருத்து போல இருக்கு. இப்ப மக்தபண்டாலும் மேசை, மாய்தாண்டாலும் மேசை, தாவிலாண்டாலும் மேசை, ஆனா ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரிதான் அல் பைத்தண்டாலும் வீடு, தாரண்டாலும் வீடு, மன்சிலண்டாலும் வீடு. ஆனா அந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது, 3 சொல்லுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. சரியா? ரைட். ஓகே. அடுத்தது சதீக் சையாரா. சொல்லுங்க பாக்க. வெரி குட். ஓகே. மன் ஹாதா, இவர் யாரு? ஹாதா சதீகி, இவர் என்னுடைய நண்பர். மாதா யஃப்அல், அவர் என்ன செய்கிறார்? ஹுவ யுனல்லிஃபு அஸ்ஸய்யாரத, அவர் காரை கழுவி சுத்தப்படுத்துகின்றார். ரைட். ஓகே. ரைட். அடுத்து நாங்க சென்ற கிழமை இதை பார்த்தோம். பார்க்காதவங்க, கிளாஸ் வராதவங்க தான் நிறைய பேர். உண்மையிலேயே சென்ற வாரம் வந்திருந்தவங்க எண்ணிக்கை என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாரு தெரியும்? போன கிழமை எத்தனை பேர் வந்தேன்னு தெரியுமா? என்னோட சேர்த்து கிளாஸ்ல 6 பேரா? 6 பேர். அவரை 5 பேர் ஆகின. சரியா? அப்ப விஷயம் என்னண்டா, ரைட். ஓகே. ரைட். அப்ப நான் ஓகே,
சென்ற வாரம் நான் இப்போ இதை படிப்பிச்சேன். அப்போ இதில் நான் குயிக்காக சொல்லிட்டு போகிறேன். ரைட். தஸ்குனு ஆயிலத்து அஹ்மத் ஃபி பைத்தின் கபீரின். ரைட். அஹ்மதுடைய குடும்பம் பெரியதொரு வீட்டில் வசிக்கின்றது. வஹிய ஆயிலத்துன் நசீயத்துன் தஅமலு கஸீரா. அது அதிகமாக வேலை செய்கின்ற ஓர் உற்சாகமான குடும்பம். ஹாதா வாலிது அஹ்மத் ஃபில் ஹதீகா. இவர் அதாவது தோட்டத்தில் இருக்கின்ற இவர் அஹ்மதுடைய தந்தை. அவர் யக்ஸிலு செய்யாரா, காரை கழுவுகின்றார். வஹாதிஹி வாலிதத்துஹு ஃபில் மத்பஹ். மேலும் இவர் அவருடைய தாய், அதாவது சமையலறையில் இருக்கின்ற இவர் அவனுடைய தாயார். துஇத்து தஆமல் கதாயி. அவர் பகலுணவை தயாரிக்கின்றார். வஹாதிஹி உஹ்துஹு. இவர் அவனுடைய சகோதரி ஆவார். யாரு? ஃபி குர்பத்தி தாம். சார் அதான் சார். ரைட், ஓகே. ரைட். சரி, இந்த பாட புத்தகம் 24ஆம் பக்கம் பாருங்க. ரைட், ஓகே, தொடர்ச்சியா பாருங்க. வஹாதிஹி உக்துஹு ஃபி குர்ஃபத்தி தஆம். உணவறையில் அவனுடைய சகோதரி இருக்கின்றார். அல்லது ஹாதிஹி உக்துஹு, அந்த போட்டோ ஹாதிஹி உக்துஹு பாருங்க. இவர் அவனுடைய சகோதரி. ஃபி குர்ஃபத்தி தஆம், அவள் உணவறையில் இருக்கின்றாள். வஹிய துனம்லிஃபுல் மாயிதா, அவள் சாப்பாட்டு மேசையை சுத்தப்படுத்துகின்றாள். வஹாதா ஜத்துஹு ஃபி குர்ஃபத்துல் ஜுலூஸ். என்ன குர்ஃபத்துல் ஜுலூஸ் என்ற கருத்து எப்படி எடுக்கிறோம் நாங்க? குர்ஃபத்துல் அமருமறை. சரியா, அமருமறையில் இருக்கின்ற இவர் அவனுடைய பாட்டனார் ஆவார். வஹுவ யஜ்லிசு ஹல்ஃபத் தாவிலா. அவர் அந்த தாவிலான மேசைனா அந்த என்ன மேசைன்னு உங்களுக்கு தெரியும். மேசைக்கு பின்னால் அவர் அமர்ந்திருக்கிறார். இஸ்தமிஉ இலர் ராஜியு. அவர் வானொலியை செவிமடுக்கின்றார். அப்ப இஸ்தமா என்று வந்தால் இலாண்ட ஹர்ஃபு ஜர் இடைச்சொல் வருமா. வஹாதிஹி ஜத்தத்துஹு ஃபில் ஹம்மாம். குளியலறையில் இருக்கின்ற இவர் அவனுடைய பாட்டி ஆவார். வஹிய தக்ஸிலுல் மலாபிஸ். அவர் ஆடைகளை கழுவுகின்றார். வஹாதா அஹ்மத் ஃபி குர்ஃபத்தில் மக்தபா. நூலக அறையில் இருக்கின்ற இவன் அல்லது இவர் அஹ்மத். வஹுவ யக்ரா. மேலும் அவன் வாசிக்கின்றார். ஃபில் லுஹுரி, மதியத்தில் அல்லது மதிய நேரத்தில். துசல்லி அல் ஆயிலா, குடும்பம் தொழுகின்றது. சும்ம தஜ்லிசு ஹவுலல் மாயிதா, பிறகு சாப்பாட்டு மேசையை சுற்றி அமருகின்றது. வத்ததனாவலுல் கதா, மேலும் பகலுணவை உட்கொள்கின்றது அல்லது சாப்பிடுகின்றது அல்லது பெற்றுக்கொள்கின்றது என்று வரும். சரி, நாங்கள் இது போன வாரம் ஃபுல்லா பார்த்தோம். சரியா, பயில வந்திருக்கின்ற பயிற்சிகளை பொறுத்த மட்டும் இதெல்லாம் லேசா அவளை சொல்லலாம். ஏன்னா வாலிதத்து அஹ்மத் துஇத்து தஆம அல் ஃபதூர் அல் கதா அல் அஷா என்ன விட வரும்? அல் கதா. அப்ப உங்களுக்கு மற்ற சொற்களுக்கான பொருளும் தெரியணும். அல் ஃபதூர் என்ன கருத்து என்ன? காலை உணவு. அல் அஷான்னா கருத்து என்ன? இரவுணவு. இரவுணவு. சரியா, இரவுணவு. ரைட். வாலிது அஹ்மத் எங்கிருக்கிறார்? வாலிது அஹ்மத் ஃபில் மத்பஹி. சரியா, மத்பஹி ஃபில் ஹதீகத்தி ஃபில் ஹம்மாமி என்ன விட வரும்? ஓகே, அதுல வந்து மகள் வாலிது அஹ்மத், அஹ்மத் வாப்பா எங்க இருக்கிறாரு? மத்பஹ்லயா, ஹதீகாலயா, ஹம்மாம்லயா? எங்க? அல் ஹதீகாலியா. ரைட், ஓகே, அல் ஹதீகா. வாலிதத்து அஹ்மத் தான் ஃபில் மத்பஹ். சரியா, அஹ்மதுடைய தாயார் தான் சமையலறையில் இருக்கிறார். ஓகே, அடுத்தது அஹ்மத் யஸ்தமிஉ இலர் ராஜியு. அஹ்மதுடைய யாரு வானொலியை செவிமடுக்கிறாரு? ஜத்து. ஜத்து அஹ்மத் யஸ்தமிஉ இலர் ராஜியு. ஓகே, அஹ்மத் யஜ்லிசு ஃபீ குர்ஃபத்தி. அஹ்மத் யஜ்லிசு ஃபீ குர்ஃபத்தி. குயிக்கா சொல்லுங்க, இதெல்லாம் சிம்பிளான விட. ஃபீ குர்ஃபத்தில் மக்தபா. அல் ஆயிலத்து தஜ்லிசு அல் மாயிதா. என்ன?
ஹவுல ஃபௌக ரைட் ஹவுலல் மாயிதா ரைட். இந்த விடகள் நீங்க செஞ்சிருப்பீங்கன்னா இதுக்கு விட ஐன தஸ்குனு ஆயிலத்து அஹ்மத் கட்டாயமாக இந்த வினாவுக்கான பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. என்ன கூட எக்ஸாம் பேப்பர்ல ஒரு பரகிராஃப் ஒன்றை தந்து பரகிராஃபை அடிப்படையாக வச்சு வினாக்கள் கேட்டுவார். 20 புள்ளிகளையும் மிக அழகாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செஞ்சு பழகின பூர்ணமான விட எழுதி பழகணும். உதாரணமாக ஐன தஸ்குனு ஆயிலத்து அஹ்மத் அஹ்மதுடைய குடும்பம் எங்கே வசிக்கின்றது. அதற்கு பூர்ணமான تسكن عائلة أحمد في بيت كبير. تسكن عائلة أحمد في بيت كبير. من تغسل الملابس؟ تغسل الملابس جدة أحمد. ஓகே, அப்ப அப்படி எழுதுறதா இல்லாட்டி வேற ஏதாவது அமைப்பு கொண்டிருக்கிற எழுதுறது நீங்க சொன்னமா எழுதுறா? நான் சொன்ன மாதிரி எழுதுனேன். ரைட், ஓகே. அப்ப அகினா வந்து நாங்க இந்த ஒழுங்களை தான் எழுதணும். தகுசிலு கழுவுகின்றார், ஃபிஅல் இது ஃபிஅல் தானே. அடுத்து வர வேண்டியது ஃபாயில். சரியா? யாரு கழுவுற? ஜத்தத்து அஹ்மத் இல்லையா? அஹ்மதுடைய பாட்டி அல் மலாபிஸ். இந்த அமைப்புல தான் விடவாரது பொருத்தம். தஃசீலு ஜத்தத்து அஹ்மத் அல் மலாபிஸ். அல்லது நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஜத்தத்து அஹ்மத் என்பதை நீங்க முதலாவதாக போடலாம். சரியா? அஹ்மதுடைய பாட்டி தஃசீலு அல் மலாபிஸ், இந்த 2 மாயும் எழுதலாம். இது அல்லாம நீங்க சொன்ன 3வது முறை ஒன்றிருக்கிற இல்லையா, நீங்க சொன்ன மாதிரி என்ன தஃசீலுல் மலாபிஸ ஜத்தத்து அஹ்மத் எழுதுறது அவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இல்லை. எனவே நீங்க அந்த ஃபிஇல் அடுத்து ஃபாயில் அடுத்து மஃபூல் பிஹி படிச்சிருப்பீங்க. வினை சொல்ல எழுதுறது, அடுத்ததாக அந்த குறிப்பிட்ட செயலை யாரு செஞ்சாரோ அவர் எழுதுறது, அது கூட என்னத்தை செஞ்சாரோ அதை எழுதுறது. அப்ப பாருங்க, தஃசீலு ஜத்தத்து அஹ்மத் அல் மலாபிஸ், அஹ்மதுடைய பாட்டி ஆடைகளை கழுவுகின்றார் என்று எழுதுற. சரியா? அந்த அமைப்பில் எழுதுனா நல்ல ஃபிஇல் ஃபாயில் மஃபூல் பிஹி. ரைட், ஓகே. சரி, அடுத்த பாருங்க, மன் யஜ்லிசு கல்ஃப தாவிலா. இதுக்கு நீங்க எப்படி விட எழுதிக்கிறீங்க சொல்லுங்க பாக்க. யஜ்லிசு ஜத்து அஹ்மத கல்ஃப தாவிலா. வெரி குட். யஜ்லிசு ஜத்து அஹ்மத கல்ஃப தாவிலா. சரியா? யஜ்லிசு அமர்கிறார், அமர்ந்திருக்கிறார். சரியா? ஜத்து யாரு? ஜத்து அஹ்மத் கல்ஃப தாவிலா, அஹ்மதுடைய பாட்ட. ரைட், ஓகே. அடுத்தது மனில்லதி யக்ஸிலு சய்யாரா. யக்ஸிலு வாலிது அஹ்மத السيارة. very good. من التي تنظف المائدة؟ تنظف أخت أحمد المائدة. ماذا تفعل والدة أحمد؟ تفعل والدة أحمد تعد الطعام الغدائي. ரைட். நான் எதிர்பார்த்த விடையோன்னு தான் வந்திருக்குது. சரியா? நீங்க எப்படி எழுதிக்கிற சொல்லுங்க பாக்க. தஃஅலு வாலிதத்து அஹ்மத துஇது தஆமல் கதாஇ ஃபில் மத்பக். அப்படியா? சரி, ஓகே. இந்த மாதிரி வினா வரக்குள்ளதான் நாங்க மாட்டிக்கொள்றது. சரியா? ரைட். இப்ப நான் உதாரணமாக நான் சொல்றேன். இப்ப தஃஅலு என்ன சொல்ல போடக்கூடாது இல்லையா? விளங்கினா? தஃஅலு இப்ப நீங்க படிக்கிறீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்கிறேன். அப்ப நீங்க சொல்ற நான் படிக்கிறேன்னு தான் சொல்றது, அப்படித்தானே? நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் அல்லது நான் படிக்கிறேன். நீங்க எப்பயாவது இப்படி சொல்வீங்களா? நான் படிக்கிறத செய்யறேன்னு சொல்வீங்களா? நான் படிக்கிறத செய்யறேன்னு சொல்றா இல்லதானே? இப்ப ஒருத்தர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. அப்ப உதாரணமா சாப்பிட்டு கொண்டிருக்கிறவரை பார்த்து நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டா அவர் நான் சாப்பிடுறேன்னு தான் சொல்லுவாரு. அவர் நான் சாப்பிடுறத செய்யறேன்னு சொல்ல மாட்டாரு. அதே போல ஒருத்தர் வாசிச்சு கொண்டிருக்கவல்ல என்ன செய்யறேன்னு கேட்டா நான் வாசிக்கிறேன்னு தான் சொல்றேன், நான் வாசிச்சு கொண்டிருக்கிறத செய்யறேன்னு சொல்ல மாட்டாரு. அமைதான் இந்த கேள்வியும் மாதா தஃஅலு வாலிதத்து அஹ்மத், அஹ்மதுடைய தாயார் என்ன செய்கிறார் என்று வந்தால் அவர் என்ன செய்கிறாரோ அதை மட்டும் எழுதினா போதும். அப்ப இதுல தஃஅலு என்ற சொல் அவசியமா?
தஃஅலு இல்ல. நாங்க போடுறதில்ல. இப்போ நான் அவளுக்கு வாலிதத்து அஹ்மத், வாலிதத்து அஹ்மத், அஹ்மதுடைய தாயார், துஇத்து தயாரிக்கின்றார், தஆமல் கதாயி பகல் உணவை, ஃபில் மத்பஹ் சமையல் அறையில். இப்போ தஃஅலுன்னு சொல்ல நாங்க எந்த காரணம் கொண்டும் பயன்படுத்த தேவையில்ல. அப்ப இது ஒரு அமைப்புல எழுதுறது. இதே மாதிரி இன்னொரு அமைப்புல நாங்க ஏற்கனவே சொன்னதுதான். எப்படி எழுதலாம்? துஇத்து என்ற சொல்ல முன்னுக்கு போட்டு எழுதலாம். சரியா? துஇத்து தயாரிக்கின்றார், வாலிதத்து அஹ்மத், அஹ்மதுடைய தாயார் தயாரிக்கின்றார், தஆமல் கதாயி ஃபில் மத்பஹ். சரியா? அப்ப மாதா தஃஅல் என்று வரக்குள்ள நாங்க தஃஅல் என்ற சொல்ல திரும்ப பயன்படுத்துறதில்லை. மாதா யஃஅல் என்று வந்தாலும் யஃஅல் என்ற சொல்ல திரும்ப பயன்படுத்துறதில்லை. மாற்றமாக நாங்க அவர் என்ன செய்கிறார் என்றதை மட்டும் எழுதினா போதும். கிளியரா இப்போ உங்களுக்கு? ஓ ஓகே, சரி, ரைட். அதுதான் இந்த பயிற்சியை செஞ்சு கொண்டு வந்தா தான் இந்த மாதிரி டவுட்டுகள் அல்லது பிழை திருத்தங்கள் வரும். அப்ப உங்களுக்கு மறக்காது. ரைட், நாங்க இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து இதை நான் செஞ்சு கொண்டு வர சொன்னேன், பாருங்க. இப்ப தஹ்சிலு கருத்து என்ன? தஹ்சிலு வந்தா கழுவுகிறான். கழுவுகிறார், கழுவுகிறாள், கழுவுகிறாள்னா தஹ்சிலு. துனல்லிஃபு சுத்தம் செய்கிறார். சுத்தம் செய்கிறாள். கல்ஃப மத்தாக்களும் சொல்லலாமா? கல்ஃப என்றா என்ன? பின்னர் பின்னால். யஸ்தமிஉ, யஸ்தமிஉ என்ற கருத்து என்ன? செவிமடுக்கிறார். செவிமடுக்கிறார். துஇத்து தயார் செய்கிறார். தயார்படுத்துகிறார், தயாரிக்கிறாள். ஒண்ணுங்கிறீங்களா? ரைட்டா, வைக்கிறேன். ரைட்டா, ரைட், குயிக்கா சொல்லுங்க. யஜ்லிசுல் முதீரு خلف الطاولة. கல்ஃபத் தாவிலதி. சரியா? முதீரன்னா யாரு? அதிபர். அதிபர். ஓகே, அப்ப யஜ்லிசுல் முதீரு கல்ஃபத் தாவிலா. ஃபாத்திமத்து فاطمة تغسل الملابس தக்ஸிலுல் மலாபிஸ். வாலிததி وتعد الطعام துஇத்து தஆம. உக்தி تنظف غرفة الجلوس துனல்லிஃபு குர்ஃபத்தல் ஜுலூஸ். அது கடைசியா என்ன? يستمع صديقي إلى الراديو யஸ்தமிஉ ஸதீகி இலா ராதியோ. சரி, ஓகே, ரைட், வெரி குட். அடுத்த இந்த பயிற்சி ஆக முக்கியம். இதுவும் ஒரு கேள்வியாக, பெரியதொரு கேள்வியாக வாரதான். 20 மார்க்ஸ் கேள்வி என்று வார. ரைட், அப்ப பயிற்சி இந்த 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 ஒழுங்குபடுத்துக என்பது புத்தகத்தில் இருக்கிற பயிற்சிகளும் பெரும்பாலும் வாரது. எனவே இந்த பயிற்சியும் கட்டாயமாக நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கணும். ரைட், முதலாவது ஃபீ ஹாதா குர்ஃபத்தி அஹி அன்னௌம். எப்படி வார சொல்லுங்க பாக்க. هذا أخي في غرفة வெரி குட். ஹாதா அஹி في غرفة النوم குர்ஃபத்தின் நௌம். ஹாதா அஹி ஃபீ குர்ஃபத்தின் நௌம். இது என்னுடைய சகோதரன் தூங்கும் அறையில் இருக்கின்றான், அல்லது தூங்கும் அறையில் இருக்கின்ற இவர் என்னுடைய சகோதரன். ஹாதா அஹி ஃபீ குர்ஃபத்தின் நௌம். ரைட், ரெண்டாவது சொல்லுங்க பாக்க. ஜமீலா உக்தி ஃபீ ஷக்கத்தின் தஸ்குனு. تسكن أختي في تسكن شقة أختي في جميلة. غرفة جميلة தஸ்குனு
أختي في آه. شقة جميلة. تسكن أختي في شقة جميلة. جميلة. வெரி குட். ஓகே. في شقة جميلة. ஷக்கான கருத்து என்ன சக்கத்துன்னு கருத்து என்ன? சக்கா மாடியா? மாடி வீட்டுன்றதா? மாடி வீட்டுல அந்த மாடி மாடி மாடியாக நிறைய மாடிகளை கொண்ட வீட்டு தொகுதின்னு சொல்ற வீட்டு தொகுதியில ஒரு 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 பிளாட், ஒரு ஏரியா, ஒரு செக்ஷன் சொல்ற நாங்க சக்கா, ஒரு பிரிவு. ரைட். இப்ப இந்த வீட்டு தொகுதி கண்டிக்கிறீங்க தானே, இப்ப கொழும்புகள்ல தாராளமா பார்க்கணும். சரி, வீட்டு தொகுதி. இந்த வீட்டு தொகுதியில ஒவ்வொரு மாடியிலையும் பல வீடுகள் இருக்கும், அப்படித்தானே? ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பம் வசிக்கும். அந்த சக்கான்றது அந்த மாடி வீட்டு தொகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியைத்தான் சக்கான்னு சொல்றது. சரியா? விளங்கினா அவளுக்கு? இப்ப தஸ்குனு உக்தி ஃபி சக்கத்தின் ஜமீலா அந்த கருத்து, என்னுடைய சகோதரி அழகானதொரு எப்படி சொல்லலாம், பிரிவு, வீட்டு பிரிவு, பிரிவில் வசிக்கின்றாள். தஸ்குனு சக்கானத்தை ரைட். நீங்க இந்த கொழும்புகள்ல வீட்டு தொகுதிகளை பைத்திக்கிறீங்களா நீங்க? ஓ. பைத்திக்கிறா. இப்ப எனக்கு அது எப்படி விளங்கப்படுத்துறேன்னு தெரியல. இப்ப நீங்க வீட்டு தொகுதியை நானும் பைத்திக்கிறேன். அப்ப அதுல இப்ப எல்லாமே ஒரே மாதிரி தான் நிற்கும். சரியா? ஒவ்வொரு வீட்டு தொகுதியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப அதுல நிறைய குடும்பங்கள் இருப்பார்கள். ரைட். இப்ப உதாரணமாக நாங்க ஒரு வீட்டு போனா அதுல ஒரு வாசல் இருக்கும், 2 ரூம் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு பாத்ரூம் இருக்கும். உதாரணமா நான் சொல்றேன். சரியா? அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றேன், சக்கான்னு சொல்றேன். வழங்கினா? அப்ப சக்கான்றது தமிழ் மீனிங் எப்படி எடுக்கிற யாருக்காவது தெரியுமா? சக்கா மாடின்றுதான் எனக்கு சரி தந்திக்கிறேன். அப்படியா? சரியா இருக்கும். ரைட். அபார்ட்மெண்ட் அதான் சொல்ல இப்பதான் வந்துச்சு. அபார்ட்மெண்ட் என்று சொல்ற தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிற அபார்ட்மெண்ட் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அபார்ட்மெண்ட். ரைட். அதுதான் நாங்க சக்கான்னு சொல்ல பயன்படுத்துறோம், அபார்ட்மெண்ட். ஓகே. இப்ப அபார்ட்மெண்ட்டுக்கு தமிழால் என்ன சொல்றது? தமிழ் தெரியானா? ரைட். அபார்ட்மெண்ட் சொல்ற அடுக்குமாடி இல்லங்கள், அபார்ட்மெண்ட். ரைட். எப்படியோ நீங்க மாடின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. தனி அறை என்று சொல்லலாம். சரியா? தனி அறை சக்கா, ஒரு குறிப்பிட்ட பகுதியைத்தான் சொல்றது அபார்ட்மெண்ட். அந்த ஆங்கில சொல்லுகளை மிச்சம் பரிச்சயமான சொல் இல்லையா, அபார்ட்மெண்ட். அப்ப அழகானது ஒரு அபார்ட்மெண்ட்ல என்னுடைய சகோதரி வசிக்கின்றாள் என்ற கருத்துல வார. அப்ப நீங்க தனி ஒரு வீடு என்ற கருத்துல நீங்க அதை பயன்படுத்தும், எனக்கு பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். ஓகே. ரைட். அப்ப தஸ்குனு உக்தி ஃபி ஷக்கத்தின் ஜமீலா. அடுத்த சொல்லுங்க பார்க்க. அத்தில்ஃபிஸ்யூன் அமாம அல்-அவுலாத் யஜ்லிசு. அந்த யஜ்லிசுல் அவுலாது அமாம யஜ்லிசுல் அவுலாது அமாம டெலிவிசியூன், அமாம டெலிவிசியூன். சரியா? ரைட். ஓகே. அடுத்தது ஜைனப் அல் மத்பஹ் சதீகுஹு ஃபி ஹாதிஹி. சொல்லுங்க இத. ஹாதிஹி சதீகத்து ஸைனப ஃபில் மத்பஹ். ஹாதிஹி சதீகத்து ஸைனப ஃபில் மத்பஹ். சரியா? ஹாதிஹி சதீகத்து ஸைனப் ஃபில் மத்பஹ். கருத்து தெரியுமா? மீனிங் என்ன? ஹாதிஹி சதீகத்து ஸைனப் ஃபில் மத்பஹ். ஸைனபுடைய நண்பி சமையலறையிலே இருக்கிறார். ரைட்டா? சமையல் அறையில் இருக்கின்ற சைனபுடைய நண்பி இவர் அல்லது இவர். அதாவது இந்த நேரடியாக
கருத்தெடுக்க இயலாது. ஹாதிஹி சதீகத்து சைனப், இவர் சைனபுடைய நண்பி சமையலறையில் இருக்கின்றார். ஃபில் மத்பஹ், அதாவது சமையலறையில் இருக்கின்ற ஜைனபுடைய நண்பி இவர் ஆவார். ரைட், அடுத்தது என்ன? ஓகே, அல் ஃபதூர் ஃபாத்திமா தஆம் துஇது. فاطمة تعد طعام الفطور ரைட், فطور فاطمة طعام الفطور ரைட், ரெண்டு மாயும் எழுதலாம். துஇது ஃபாத்திமா தஆமல் ஃபதூர் என்று எழுதுவோம். மேலும் ஃபாத்திமா துஇது தஆமல் ஃபதூர் என்று எழுதுவோம். மேலும் சரியா? ரைட், ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, ஹாதா வாலிது அஹ்மத் ஃபில் ஹதீகா. அப்ப நாங்க வாலிதத்துன் அல் மத்பஹ் என்று பிரக்கெட்ல தரப்பட்டிருக்குது. அப்ப நாங்க மாத்தகொள்ள ஹாதிஹி என்று வருமேனா, ஹாதிஹி வாலிதத்து அஹ்மத் ஃபில் மத்பஹ். குயிக்கா சொல்லிட்டு போங்க. சதீக் அஸ்ஸஃப். هذا صديق أحمد في ஹாதா சதீக் அஹ்மத் ஃபி ஸஃபி. ரெண்டாவது, هذه أخت أحمد في ملعبي هذه أخت أحمد في الملعب. மூணாவது, هذا أستاذ أحمد في المكتبة ரைட், هذا أستاذ أحمد في المكتبة. ரைட், அடுத்தது, هذه خالة أحمد في غرفة الجلوس ரைட், هذه خالة أحمد في غرفة الجلوس. அஞ்சாவது, هذا جد أحمد في غرفة الطعام هذا جد أحمد في غرفة الطعام. அடுத்தது, هذه جدة أحمد في غرفة النوم هذه جدة أحمد في غرفة النوم. அடுத்தது ஏற்கனவே பார்த்தோம். هذا والد أحمد في الحديقة هذه والدة أحمد في المطبخ. சரியா? ரைட், ஓகே, சரி, ரைட். அப்போ இன்னைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ரெண்டு பாடத்தை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ உங்களுக்கு பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வரையிலுமாக இருக்கும். ரைட், ஃபில் ஹதீகா தோட்டத்தில். ஹதீகத்துன் பன்மை சொல் என்ன? ஹதீகத்துன் ஹதாயிகு. ஹதாயிகு. வெரி குட். ஹதீகத்துன் ஹதாயிகு. ரைட். அல்லப் அல்லும் ஹிவாருன் பைனல் லபி வல் சரியா? தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலான உரையாடல். மதா வசலல் அவுலாது மினல் மதரசா. மதா வசலல் அவுலாது மினல் மதரசா. நான் ஒரு சந்தர்ப்பம் தரவா இல்லாட்டி நான் மொழிபெயர்க்கவா? சந்தர்ப்பம் தந்தாலும் பரவாயில்லை. ரைட், ஓகே, சரி, சொல்லுங்க பார்க்க. மதா வசலல் அவுலாது மினல் மதரசா. சொல்லுங்க, மொழிபெயர்ப்ப சொல்லுங்கம்மா. மாணவர்கள் பாடசாலையிலிருந்து எப்போது சென்றடைந்தார்கள் இல்லாட்டி வந்தடைந்தார்கள். அவுலாதண்டா மாணவர்களா இல்லாட்டி குழந்தைகள்? குழந்தைகள், பிள்ளைகள். சரியா? பிள்ளைகள். இப்ப உம்மா பாப்பா பேசக்கொள்ள அல்ல அவுலாதுன்னு சொல்ல சிறுவர்கள் என்ற கருத்துல மொழிபெயர்க்கிறதும் இல்லைன்னா பிள்ளைகள். அப்ப பிள்ளைகள் அல்லது குழந்தைகள் அல்லத்துப்பால். குழந்தைகள் என்பது அல்லத்துப்பால். பிள்ளைகள் அவுலாதன்னாகின கருத்து என்ன? பிள்ளைகள் எப்போது பாடசாலையிலிருந்து வந்தடைந்தார்கள். வசலண்டா வந்தடைந்தார். சரியா? ரைட். அப்ப வசலல் அவுலாது கபுல கலீலின். பிள்ளைகள் சிறிது நேரத்துக்கு முன்னால் வந்தார்கள். வந்தடைந்தார்கள். இப்ப இந்த வசல என்ற சொல்லும் ஜா என்ற சொல்லும் ஒரே கருத்து தான் கிட்டத்தட்ட. ஜா என்ற வந்தான், வசல என்ற வந்தடைந்தான். அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள வேறுபாடு ஆயிட்டான். நாங்க மொழிபெயர்க்கல. ஜா என்றா வந்தான், வசல என்றா வந்தடைந்தான். அப்ப வசலல் அவுலாது கபல கலீல், சற்று நேரத்துக்கு முன்னர் பிள்ளைகள் வந்தடைந்தார்கள். சரியா? ஓகே, நாங்க ஒருக்கு அந்த சக்கான்னு சொல்லுக்கு கருத்து வந்திக்குது. அடுக்குமாடி இல்லம். ரைட், வெரி குட். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா மரியம் மாஹிர். அடுக்குமாடி இல்லம். அப்ப நீங்க அதை நோட் பண்ணிக்கொண்டா நல்லம. சக்கான்னு சொல்லுக்கு கருத்து என்ன? அடுக்குமாடி இல்லம். அது நல்ல பொருத்தமான ஒரு கருத்து தான். ஓகே, அப்ப கபுல கலீல் என்ற கருத்து என்ன? சற்று நேரத்துக்கு முன்னர். சரியா? கபுல கலீல். ஓகே, பேஜ் நம்பர் 29. 29. ரைட். அப்புறம் இருக்கிற ஐனஹும் அல் ஆன். ஐனஹும் அல் ஆன்.
சொல்லுங்க. தற்பொழுது அவர்கள் எங்கே? தற்போது அவர்கள் எங்கே எங்கே இருக்கிறார்கள். இப்ப அரபு மொழியில இருக்கிறார்கள் என்ற சொல்லுக்கு அரபு சொல் இல்லை. ஆனா அரபு சொல் வாக்கியத்துல வராது. ஆனா நாங்க தான் அதை போட்டு பூரணமாக்கணும். ஐனஹும் அல்லான், தற்போது அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள். ஹுமுல் ஆன் ஃபி ஹதீகத்தில் மன்சில். தற்பொழுது அவர்கள் வீட்டு தோட்டத்திலே இருக்கிறார்கள். தற்போது அவர்கள், தற்போது அல் ஆனா தற்போது அவர்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கின்றார்கள். ரைட். மாதா யஅமலு ஹசன். ஹசன் என்ன செய்கிறார்? ஹசன் என்ன செய்கின்றார். மாதா யஅமலு ஹசன். ஹுவ யக்ரவு ஃபி கிதாபில் லுகத்தில் அரபிய்யா. அவர் அரபு அவன் மொழி அரபு மொழி வாசிக்கிறார். புத்தகத்தை வாசிக்கிறார். அவர் அரபு மொழி புத்தகத்தில் வாசிக்கின்றார் இருக்குது. ஃபி என்ற சொல் ஹர்ஃப் ஜர் வந்திருக்குது. பிரச்சனை இல்லை, நேரடியாக மொழிபெயர்த்தால் அவர் அரபு மொழி புத்தகத்தில் வாசிக்கின்றார் என்று வார. அது ஃபி வராம வந்தா ஹுவ யக்ரவு கிதாபல் லுகத்தில் அரபிய்யா, அவர் அரபு மொழி புத்தகத்தை வாசிக்கின்றார் என்று வரும். அது பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நாங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி யஃஅல் வந்தால் அல்லது யஅமல் வந்தால், யஃஅல் வந்தா செய்கிறான், ஏன்னா யஅமல் வந்தாலும் செய்கிறான். பொதுவாக யஃஅல் வந்த சொல்லத்தான் கூடுதலாக பயன்படுத்துறார். இப்ப பாருங்க, திருப்ப அந்த என்ன செய்கிறார் என்ற அந்த வினைச்சொல் தான் வருது. யக்ரவு வாசிக்கின்றார். மாற்றமாக திருப்ப நாங்கள் யஅமல் என்ற சொல்ல பயன்படுத்துறது இல்லை. விளங்கினா? ரைட். அதே போல வமாதா யஅமலு ஆதில். ஆதில் என்ன செய்கிறார். ஆதில் என்ன செய்கின்றார். ஹுவ யஸ்கி அஸ்ஜாரல் ஹதீகா. தோட்டத்தில் உள்ள மரங்களுக்கு தண்ணி ஊற்றுகிறார். தோட்டத்தின் மரங்களுக்கு நீர் பாய்ச்சுகின்றார். சகா என்ற கருத்து நீர் பாய்ச்சினான். சரியா? சகா யஸ்கி. அப்ப ஹுவ யஸ்கி நீர் பாய்ச்சுகின்றார். அஸ்ஜார் அல் ஹதீகா தோட்டத்தின் மரங்களுக்கு அவர் நீர் பாய்ச்சுகின்றார். ரைட். அடுத்த பாருங்க, வமாதா தஅமல் ஃபாத்திமா. இன்னும் ஃபாத்திமா என்ன செய்தார். ஃபாத்திமா என்ன செய்கிறாளா செய்கிறாளா செய்கிறாள், என்ன செய்கிறாள். ரைட். ஹிய தக்துபு ரிசாலத்தன் இலா ஹாலத்திஹா. அவள் லெட்டர் எழுதுகிறாள் நானுக்கு. அவளது சாட்சிக்கு கடிதத்தை எழுதுகிறார். ரைட். அவள் தன்னுடைய சாட்சிக்கு ஒரு கடிதத்தை எழுதுகின்றாள். தக்துபு எழுதுகின்றாள். ரிசாலத்தன் ஒரு கடிதத்தை அல்லது கடிதம் ஒன்றை. நக்கிரால வந்திருக்குது. கடிதம் ஒன்றை எழுதுகின்றாள். நான் நினைக்கிறேன் போன வகுப்பு முந்தின வகுப்புல யாரோ மாரிஃபா நக்கிராவை சொல்லித்தாங்கன்னு சொன்னீங்க. நான் சில சொல்லித்தரேன், மறக்கல்ல. சரியா? அப்ப ரிசாலத்தன் அது நக்கிரால வந்தா ஒரு என்ற கருத்துல வாரு. அப்ப கடிதம் ஒன்றை எழுதுகின்றால் இலா ஹாலத்திஹா தன்னுடைய சாட்சிக்கு. சரியா? ரைட். இப்போ வாபஸ் சொல்றாரு, கூலி லஹும். கூலி லஹும் அவர்களுக்கு. கூலி, கூலி என்றா என்ன? கூறுங்க, சொல்லுங்க. விளங்கினா? விளங்கினா உங்களுக்கு? கூலி, கௌலின்னு வாசிக்க வேணாம். கூலி. குல், குல்லண்டா கூறு. ஆண்பால்ல குல். குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ். குல், நபியே நீர் கூறுவீராக என்ற அந்த சூறாக்கட ஆரம்பத்துல வருது. ஆண்பால்ல. பெண்பால வரக்குள்ள பெண்ணுக்கு சொல்றது கூலி. வாப்பா உம்மக்கு சொல்றது கூலி. சரியா? வாப்பா உம்மா அப்பா சொல்ல கூலி, நீங்க சொல்லுங்க. லஹும் அவர்களுக்கு சொல்லுங்க. அல் கதாவு ஜாஹிஸ். அல் பகலுணவு பகலுணவு தயாராக உள்ளது. பகலுணவு தயாராக உள்ளது என்று அவர்களுக்கு சொல்லுங்க. சரியா? பாடம் கிளியரா விளங்கினா? ஓகே. அப்ப டவுட் இல்லை, இடும் டவுட் இருக்குதா இந்த பகுதியில? ஜாஹிஸ் என்றா தயாராக உள்ளது. தயாராக உள்ளது. அல் கதாவு ஜாஹிஸ், பகலுணவு தயாராக உள்ளது. அல் அஷாவு ஜாஹிஸ், இப்ப உங்களோட வீட்டுல இரவுணவு தயாராக இருக்குதுண்டா அல் அஷாவு ஜாஹிஸ். அல் ஃபதூரு ஜாஹிஸ். விளங்கினா அவளுக்கு? அல் ஃபதூரு ஜாஹிஸ், காலை உணவு தயாராக உள்ளது. ரைட். ஓகே. இந்த பாடம் விளங்கினா? ஃபதூருண்டா காலை உணவு சொல்றேன். ஃபதீருண்டா ரொட்டி. சோ அந்த ஃபதீரண்டா ஃபதூரண்டா காலை உணவு. ஃபதீர் என்பது அந்த ஷோட்டிஸ் மாதிரி இருக்கிற பண்டங்கள், இனிப்பு பண்டங்களோட சம்பந்தப்பட்டது. சரியா? ரைட்.
ரைட். அப்ப இதுல வரக்கூடிய பயிற்சிகளை கட்டாயமா செஞ்சு கொண்டு வரையிலுமா இன்ஷா அல்லாஹ்? இன்ஷால்லா செஞ்சு கொண்டு வாங்கலாம். நான் பிடிஎஃப் இன்னும் முறை குரூப்ல நான் போடுறேன். அடுத்த பாடத்தையும் நாங்க பார்த்துட்டு முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. ரைட், பாருங்க. இது எக்ஸாம்ல வஸ்ஃபு சூரா, பட வர்ணனை, படத்தை பார்த்து வாக்கியம் எழுதுறது, அதுல ஒரு படமாக இந்த படங்களும் வார. சரியா? ரைட். في بيت عمر حديقة واسعة. சரியா? உமருடைய வீட்டில் விசாலமான ஒரு தோட்டம் உள்ளது. ரைட், சொல்றா. في بيت عمر حديقة واسعة. சொல்லுங்க. உமருடைய வீட்டிலே விசாலமான ஒரு தோட்டம் தோட்டம் உள்ளது. ரைட், உள்ளது. ஓகே. في الحديقة أشجار كثيرة وزهور جميلة. தோட்டத்திலே அதிகமான மரங்களும் இன்னும் அழகான பூக்களும் உண்டு. உள்ளன. சரியா? தோட்டத்தில் ஃபில் ஹதீகதி, தோட்டத்தில் அஸ்ஜாரும் கசீரத்துன், அதிகமான மரங்கள். ஷஜரத்துன் பண்ணா அஸ்ஜாருன், ஷஜரத்துன்டா மரம், அஸ்ஜாருன்டா மரங்கள். அப்ப அஸ்ஜாரும் கசீரத்துன், அதிகமான மரங்களும், வஸ்ஹூரும் ஜமீலத்துன், அழகான பூக்களும் உள்ளன. சரியா? ஜஹரத்துன்டா பூ, ஜஹரத்துன்டா கருத்து பூ. அட பண்ண ரெண்டு மாய் வரையிலும், அஸ்ஹாருன் என்று வர மேலும், ஜுஹூருன் என்று வர மேலும். ஹாதிஹி அஸ்ஜாருல் புர்துகாலி. இது தோடம்பர மரம். மரங்கள் இல்லையா? ஹாதிஹி அஸ்ஜாருல் புர்துகாலி. இவை ஹாதிஹி என்பது இது என்றது அல்ல. இவை தோடம்பல மரங்கள் ஆகும். எஸ். அப்ப ஹாதிஹி என்ற சொல்ல இப்ப ஒரு மேலதான் நீங்க பயன்படுத்துற இல்லையா? ஹாதா ஹாதிஹி, ஹாதாண்டா இது, ஹாதிஹி என்றா பெண்பால இது நகரத்துல வார. அப்ப இந்த இடத்துல நீங்க அஸ்ஜார் என்பது பன்மையில் இருக்குது. அப்ப பன்மையிலைக்கு உள்ள ஹாதிஹி என்ற சொல்லுக்கு நாங்க இவை என்று மொழிபெயர்த்தோம். காரணம் என்னன்னு தெரியுமா? காரணம் இவை அஸ்ஜாருன்ற வந்து அஹரினை பண்பை, அதனால பெண்பால் ஒருமையாத்தான் வாரே. எஸ், வெரி குட். அஸ்ஜார் என்பது அஹரினை பன்மை. அப்ப அஹரினை பன்மைகள் வந்து ஒருமை பெண்பாலாக கொள்ளப்படும். அஹரினை பன்மைகள் ஒருமை பெண்பாலாக, அதனால தானே அஸ்ஜாருன் கசீரத்துன் வர. என்ன மகள் கேட்டீங்க? என்ன கேட்டீங்க மகள்? ஹாதிஹி அஸ்ஜாருல் புர்துகாலி. சரியா? இங்க வந்து நான் சொன்னேன், அஹரினை பன்மையாக அஸ்ஜார் என்ற சொல் வந்திருப்பதால ஒருமை பெண்பால தான் அந்த சுட்டு பேர் பயன்படுத்தப்படும். இஸ்மு இஷாரா. ஹாதிஹி அஸ்ஜாருல் புர்துகாலி, இவை தோடம்பல மரங்கள் ஆகும். அதே போல வதில்க அஸ்ஜாரு துஃபாஹி, மேலும் அவை அப்பில் பல மரங்கள் ஆகும். அப்ப இந்த இடத்துலயும் நாங்க அஸ்ஜார் என்ற சொல் ஒருமை அஹ்ரினை பன்மையாக வந்திருக்குது. எனவே இஸ்மு இஷாரா, அந்த சுட்டு பேரை நாங்க ஒருமையில பயன்படுத்துறோம். வத்தியல்க அஸ்ஜாரு துஃபாஹி, மேலும் அவை அப்பில் பல மரங்கள் ஆகும். ரைட். வஹுனா மஸ்பஹுன் ஸகீருன், இன்னும் இங்கே சிறியதொரு நீர் தடாகம், நீச்சல் தடாகம் உள்ளது. மஸ்பஹ்னா நீச்சல் தடாகம். சரியா? மேலும் இங்க சிறியதொரு நீச்சல் தடாகம் உள்ளது. வஹுனாக மல்அபுன் கபீருன், மேலும் அங்கே பெரியதொரு விளையாட்டு மைதானம் உள்ளது. மேலும் அங்கே ஹுனாக்கேண்டா அங்கே, ஹுனாண்டா இங்கே, ஹுனாக்கேண்டா அங்கே, மல்அபுன் கபீருன், பெரியதொரு மைதானம் உள்ளது. வஹுனாக மல்அபுன் கபீருன். ரைட். அடுத்து பாருங்க. தஜ்லிசுல் ஆயிலத்து ஃபில் ஹதீகா, குடும்பம் தோட்டத்திலே அமர்கிறது. குடும்பம் தோட்டத்தில் அமர்கின்றது. தஜ்லிசு, சரியா? நிகழ்கால வினை சொல்ல வந்திருக்குது. குடும்பம் தோட்டத்தில் அமர்கின்றது. அல்லபு யஸ்பஹு ஃபில் மஸ்பஹ், அல் அபு யஸ்பஹு ஃபில் மஸ்பஹ்,
நீச்சல் தந்தை நீச்சல் தடாகத்திலே நீந்துகிறார். தந்தை நீச்சல் தடாகத்தில் நீந்துகின்றார். வல் உம்மு தக்ரஉ பஅத ஸுஹுஃபி வல் மஜல்லாத். தாய் வல் உம்மு இன்னும் தாய் தக்ரஉ வாசிக்கின்றார் பஅத ஸுஹுஃபி வல் மஜல்லாத். சுஹுஃப் என்றா தெரியுமா? சுஹுஃப் என்றா பத்திரிகை இல்லையா? சஹீஃபத்துன் சுஹுஃபுன். சஹீஃபத்துன் என்பதால் சுஹுஃப் பத்திரிகை. மஜல்லத்துன் மஜல்லாத் என்ற கருத்து சஞ்சிகை மேகசின். அப்ப பஅத என்றா சில. அப்ப வல் உம்மு தக்ரஉ பஅத ஸுஹுஃபி வல் மஜல்லாத். தாய் சில பத்திரிகைகளையும் சில சஞ்சிகைகளையும் வாசிக்கின்றார். வல் உம்மு தாய் வாசிக்கின்றார். தக்ரஉ பஅத ஸுஹுஃபி வல் மஜல்லாத். சில பத்திரிகைகளையும் சில சஞ்சிகைகளையும் வாசிக்கின்றார். வ உமர் யுராஜிஉ துருஸஹு. இன்னும் உமர் அவரது பாடத்தை மீட்டுகிறார். ராஜஅ மீட்டினான், யுராஜிஉ மீட்டுகின்றார். துருஸஹு பாடங்களை, தருசுன் துருஸ் அன்மேல வந்திருக்குது. அப்ப இன்னும் உமர் அவனுடைய பாடங்களை மீட்டுகின்றார். வ ஃபாத்திமத்து தக்துபுல் வாஜிபல் மன்சிலி. இன்னும் ஃபாத்திமா வீட்டு வேலையை செய்கிறார். ஃபாத்திமா வீட்டு வேலையை எழுதுகின்றாள். ஃபாத்திமா வீட்டு வேலைகளை அல்லது வீட்டு வேலையை எழுதுகின்றாள். ரைட். ஃபில் மசாயி மாலையிலே தஜ்லிசுல் ஆயிலத்து ஃபி குர்ஃபத்தில் ஜுலூஸ். குடும்பம் அமர்வறையிலே அமர்கிறது. குடும்பம் சொல்லுங்க. அமர்மறையில் குடும்பம் அமர்கிறது. ரைட். அமர்கின்றது. அமர்மறையில் குடும்பம் அமர்கின்றது. துஷாஹிது டெலிவிஷன். தொலைக்காட்சியை பார்க்கின்றது, கண்டுகளிக்கின்றது அல்லது பார்க்கின்றது. சும்ம தذهب இலா குர்ஃபத்தி தஆம். பின்னர் உணவறையின்பால் செல்கிறார். பின்னர் உணவறைக்கு செல்கின்றது. குடும்பம் அல் ஆயிலா தذهبுல் ஆயிலா. பின்னர் தذهبுல் ஆயிலா குடும்பம் செல்கின்றது. இலா குர்ஃபத்தி தஆம் உணவறைக்கு செல்கின்றது. வ ததனாவலுல் அஷாஅ and pray isha prayer. என்ன? வ ததனாவலுல் அஷா மேலும் சாப்பாடு உண்டான். இரவு சாப்பிட்டான். சாப்பாடை சாப்பிட்டான். இரவுணவை சாப்பிடுகின்றது. சரியா? இரவுணவை சாப்பிடுகின்றது. அல் அஷாண்டா இரவுணவு. ஓகே. அப்ப கடைசி பந்தியில நீங்க பார்க்கலாம் அல் ஆயிலா குடும்பம் என்ற சொல் தான் வந்திருக்குது. எனவே ஃபில் மசாயி தஜ்லிசுல் ஆயிலத்து ஃபி குர்ஃபத்தில் ஜுலூஸ். மாலையில் குடும்பம் அமர்மறையில் அமர்கின்றது. துஷாஹிது டெலிவிஷன் தொலைக்காட்சியை பார்க்கின்றது. சும்ம தذهب இலா குர்ஃபத்தி தஆமி வ ததனாவலுல் அஷாஅ பிறகு உணவறைக்கு சென்று இரவுணவை பெற்றுக்கொள்கின்றது அல்லது சாப்பிடுகின்றது. சரி. இதுல ஏதும் டவுட் இருக்குதா? யாருக்காவது டவுட் இருக்குதா? இல்ல தானே? சரியா? ரைட். ஓகே. ஆமா. பக்வேண்டா சீல. பக்வேண்டா சீல. ரைட். என்ன கேக்குறீங்க? ஹுனாக்கேண்டா அங்கே. ஹுனாண்டா இங்கே. ஹுனாக்கேண்டா அங்கே. ரைட். வேற எதுவும் டவுட் இருக்குதா? பக்வேண்டா சீல. சீல சம் என்று சொல்றோம் நாங்க. சீல. பக்வல் குத்துப் சில புத்தகங்கள். பக்வல் மஜல்லாத் சில சஞ்சிகைகள். பக்வல் சுஹுஃப் சில பத்திரிகைகள். ஓகே. நான் நினைக்கிறேன் ரைட் கிளியராக விளங்கிக்கும். சரியா? ரைட். நீங்க கட்டாயமாக இதுல வரக்கூடிய பயிற்சிகளையும் செஞ்சு கொண்டு வாங்க. எக்ஸாம் வருமா? எது எக்ஸாம் வருமான்னு கேக்குறீங்க?
எது எக்ஸாமுக்கு வருமானு கேக்குறீங்க? ரைட், ஓகே. பார்ட் 2 புக் இல்லையா, அல் அரபியத்துல் நாசின், இந்த பாட புத்தகத்திட இரண்டாம் பகுதி தான் எக்ஸாமு கூடுதலாக வாரது. சரியா? மொழிபெயர்ப்பாக இருக்கலாம், சொற்களை ஒழுங்குபடுத்துறதாக இருக்கலாம், படம் பார்த்து விடை எழுதுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு பந்திய தந்து விடை எழுதுவதாக இருக்கலாம். இந்த பார்ட் 2 புக் தான் ஆக முக்கியமான பகுதி எக்ஸாமுக்கு Okay, sir. சரியா? ரைட், ஓகே. சரி, அப்ப ஜஸாக்குமுல்லா ஹைர். கட்டாயமாக அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு ஒன் டைமுக்கு வர பாருங்க இன்ஷா அல்லாஹ். பயிற்சிகளை செஞ்சு கொண்டு வாங்க, அப்பதான் நீங்களும் ஆக்டிவா இருப்பீங்க. ஏன்னா செஞ்சு கொண்டு வரவங்க தான் பெரும்பாலும் விடைகளை சொல்லுவாங்க, மற்றவர்களும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த கிளாஸுக்கு உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆனதா இருக்கும். இல்லாட்டி விடைகளை கொஞ்சம் பேர் சொல்லி கொண்டு போகக்கொள்ள மத்தாக்களுக்கு என்னன்னு விளங்காது. அப்ப கட்டாயமாக நீங்க விடைகளை எழுதி கொண்டு விடை சரியா இருந்தா சரியா போடுறது, விடை பிழையாக இருந்தா கட்டாயம் கேட்கணும். நான் இப்படி எழுதிக்கிறேன், என்ன விட பிழையா அப்படின்னு கேட்கணும். சரியா? அந்த அடிப்படையில நீங்க செஞ்சு கொண்டு வாங்க. நான் இன்ஷா அல்லாஹ் குரூப்ல ஜாயின் ஆக்கி விடுறேன். இந்த குரூப்ல நான் அந்த புத்தகத்தை நான் PDF நான் போடுறேன். கட்டாயமாக உங்களோட வகுப்புல கிளாஸ் இந்த அரபிக் லாங்குவேஜ் பாடம் படிக்கிறவங்க வேற யாராவது இருந்தா கட்டாயமாக அறிமுகப்படுத்தி வைங்க. குரூப்ல ஹெட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பத்தை அவங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுங்க. அவங்களுக்கும் தொடர்ச்சியாக வகுப்புகளுக்கு வர சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், ஓகே. நாங்க இப்ப இதோட கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Walaikum salam, sir. Assalamu alaikum. جزاك الله خير. பாரக்கல்லாஹ்.